அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜம்மியத் உலமா ஹிந்தினுடைய அறிமுகம் பற்றி வரக்கூடிய தொடர் காணொளிகளில் இது 4வது காணொளி. பேரன்பு மிக்கவர்களே, ஜம்மியத் உலமா ஹிந்து விடுதலை போராட்டத்தை ஜனரஞ்சகமான அஹிம்சா வழி போராட்டமாக மாற்றுவதற்கு முன்னால் இந்திய சுதந்திர போரில் ஈடுபட்ட ஆலிம்களையும் முஸ்லிம் மன்னர்களையும் எல்லா இடங்களிலும் தெரித்து கிடந்த சடலங்களையும் இந்திய வரலாறு இன்னும் தன்னுள் பொதிந்து கொண்டிருக்கின்றது. அதை எடுத்து சொல்ல வேண்டுமானால் காலங்கள் பத்தாது. இதில் உயிர் நீத்தவர்கள், அந்தமான் சிறை கொட்டடிகளில் வாடியவர்கள், இந்தியா கேட்டினுடைய நெடுஞ்சுவரங்கும் எழுதப்பட்டிருக்கும் பெயர்கள், இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்தை வரைவதற்காக வேண்டி தங்களுடைய இன்னுயிரை நீத்தவர்கள் முஸ்லிம்கள் தான் என்று நம்மால் அடித்து சொல்ல முடியும். அதிலும் முன்னணியில் நின்றவர்கள் ஆலிம்கள். ஆங்கிலேயர்கள் நிர்வாணமாக நிற்க வைத்த ஆலிம்களை சுட்டுக் கொண்டார்கள். லக்னோவிலிருந்து பெஷாவர் வரைக்கும் உள்ள மரங்களில் ஆலிம்களினுடைய சடலங்கள் தூக்கு மாட்டி தொங்கவிடப்பட்டிருந்தது. பெரும் நெருப்பு குண்டங்களை ஏற்றி அதில் சுற்றிலும் ஆலிம்களை நிர்வாணமாக உட்கார வைத்து உள்ளே தள்ளி கொன்று எரித்து கொண்டார்கள். இதெல்லாம் நாம் முன்னால் உள்ள வரலாறுகள். ஆனால் ஜம்மியத் உலமா ஹிந்தினுடைய இந்த அஹிம்சா வழி போராட்டத்தின் போது நிலைமை எப்படி உருவானது என்பதை இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மூலமாக நாம் பள்ளி பாட புத்தகங்களில் நன்றாக பயின்று கொண்டிருக்கின்றோம். அதற்கு பிறகு என்னென்ன போராட்டங்கள் வந்தது? உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம், வெள்ளையனே வெளியேறு போராட்டம். தொடர்ந்து இந்த போராட்டங்களுக்கு ஜம்மியத் தன்னுடைய முழு ஆதரவையும் தந்து இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி பின்னால் நின்று முழுமையாக செயல்பட்டது. அதற்கு பிறகுதான் 1947ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது. கிடைத்த பின்பு ஜம்மியத்தினுடைய நிலை எப்படி இருந்தது என்பதை வரக்கூடிய காணொளியில் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன்.